கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பாதத்தில் இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி திருநாமத்தில் வாழ்த்தை வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலிருந்து. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இது அந்த மகிழ்ச்சியான ஜூலை மாதத்தின் 25ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளைக்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினேன். புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலே உம்முடைய இறை பாதத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்நாளை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தார். நாளில் இந்த இறை செய்தியின் வழியாக எங்களை ஆண்டவர் நீர் ஆற்றி தேற்றி பக்குவப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக மனம் திரும்பி ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களை அழைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாளின் பாடல்கள், ஜெப வேலைகள் எல்லாம் ஆசீர்வதியும். இப்படி அன்பான ஆண்டவர் அன்பர் சாரும் சாகசனை எடுத்து நீர் பயன்படுத்துகிறாஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே இறை ஆசிரியர்களை ஆண்டவரை நிற்பார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே ஆண்டவரை நாமத்தை துதிக்கும்படியாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார் என்ற அருமையான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்னும் அருக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக இழந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக இழந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியாக காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மனிதருடைய பாவமும் தீச்செயலும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு ஆதாம் மாத்திரம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார். ஏவாளும் ஆதாமும் இணைந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற அந்த நடு மரத்தின் கனியை புசித்ததுனால பாவம் உலகத்திற்குள்ளாய் வந்தது. ஆண்டவர் அவர்களை கோபப்பட்டு அழிக்க நினைத்தார். ஆனாலும் கூட அழிக்காமல் அவர்களை வெளியே தோட்டத்தை விட்டு துரத்தி அவர்களோடு கூட இருந்து வாழ்ந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மக்கள் பெருகினார்கள், பாவங்கள் பெருகி கொண்டே இருந்தது. நோவாவனுடைய காலத்தில் கடவுள் உலகத்தை தண்ணீரினாலே அழித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. கடவுளுடைய கோபாக்கினை மிக அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நாளுக்குரிய செய்தி என்னன்னா, கடவுளுடைய கோபாக்கினை வருவதற்கு முன்னதாக நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய கிருபையை எண்ணி நன்றி செலுத்தி அவருடைய அன்பை பேரன்பை உணர்ந்து அவருக்கு நாம் மனம் திரும்பி நன்றி செலுத்தி வாழ அழைக்கப்படுகின்றோம். மனம் திரும்பி வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாய் இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டனர். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை, அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். அதாவது ஆயிரக்கணக்கில் உயிர் வாழ்ந்தவங்க ஆரம்ப நாட்கள் எல்லாம் ஆதாம், ஏவாள், இவங்க காயின்,
அவருடைய வழி மரபினர்கள், ஏனோக்கு, இவங்கெல்லாம் வந்து குறைந்தபட்சம் 500-600 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர்கள். இங்கே ஆண்டவருடைய கோபாக்கினை வந்ததுனால அவர் சொல்லிட்டாரு, ஓன்லி 120 இயர்ஸ், அதுக்கு மேலே வாழவே முடியாதுப்பா, ஏன்னா கடவுளுடைய கோபாக்கினை வந்து விட்டது என்று சொல்கிறார். ஏன்னா இங்கே பார்க்கிறோம், மனிதர்கள் பிறக்க தொடங்கிய போது அந்த பெண் பிள்ளைகள் அழகாக இருக்கிறார்கள் என்று கண்டு அந்த வானத்தில் இருந்து வந்த தேவ தூதர்களை என்ன பண்ணாங்களா, அவர்களுக்கு மனைவியாக மாற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்த பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. விபச்சாரம் என்பது கடவுளுடைய பார்வையில் பெரிய பாவமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவார்கள். அப்போ தெய்வ புதல்வர்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் அந்த அரக்கர்கள். இதை நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற சில இலக்கியங்களில் கூட நம்ம பார்க்கின்றோம், எழுத்துக்களில் பார்க்கின்றோம், புராணங்களில் பார்க்கின்றோம் இல்லையா, இந்த அரக்கர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இப்போ இது வந்து திருமறையில் இருந்து தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஆதாரமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். எப்பவுமே மனிதர்களுக்குள்ளாக தீமைகள் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இன்றைக்கி குழந்தைகளை கடத்தி சென்று கற்பழிக்கிறதை நம்ம பார்க்குறோம். காஞ்சிபுரம் அந்த திருவள்ளுவர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல இடங்களில் திருவாரூர் பகுதியில் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு கோபத்தை நிச்சயமாய் வருவிக்கும். அதனால்தான் ஆண்டவர் சில நேரங்களில் நம் மனிதராகி நம்மை கண்டிக்கிறதையும் தண்டிக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வாழ்நாள் முழுக்க தவறே செய்துங்கிறான், ஒரு நாள் முழுக்க தீமையை யோசிக்கிறான், நன்மை ஒன்று கூட நன்மையை அவன் யோசிக்கல, அதனால நான் அழிப்பேன் என்ற ஒரு உறுதியை அவர் எடுக்கின்றார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. பார்த்தீங்களா, ஒரு காலமும் மனிதரை படைத்ததற்காக ஆண்டவர் வருத்தப்படலை. ஆனால் இப்போ ஆண்டவர் வருத்தப்படுறாரு, மனிதரை நான் படைத்ததற்காக வருந்துகிறேன், துயரம் அடைகிறேன் என்று. ஆனால் அதுக்கப்புறம் நாம் பார்க்குறோம், ஆண்டவர் படைத்த இயற்கையினாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, ஒரு நாள் கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் மாத்திரம் ஆண்டவருடைய கடவுளுடைய சாயலில் கடவுளுடைய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற நாம் இன்றைக்கு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் கடவுள் இன்றைக்கும் மனுக்குலத்தின் மேலே கோபத்தோடு அவர் இருக்கிறார், அதே வேளையில் அன்போடும் இருக்கிறார். அவருடைய பேரன்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன், மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன், ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் இல்லையா, எல்லா படைப்புகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன், இதெல்லாம் என்னத்துக்கையா படிச்சேன்னு ரொம்ப வேதனையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு நோவாவுக்கோ. ஆனால் நோவாவுக்கோ ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. ஏன் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை தர்றார், மற்ற பேர் அழிக்கிறேன்னு சொல்றார், ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் அழிக்கிறன்றாரு. ஆனால் நோவாவுக்கு மட்டும் ஏன் அருள் கிடைத்தது என்றால், நோவா ஆண்டவருக்கு பயந்து அஞ்சி தன் மனைவி 3 பிள்ளைகள் மருமக்களோடு அவன் கடவுளுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளோ கோடான கோடி மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, குடித்து வெறித்து கற்பழித்து கொலை செய்து மற்றவன் பணத்தை பிடுங்கி இல்லையா, அதெல்லாம் வாழ்கிறாங்க. கடவுள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களெல்லாம் அழிச்சிருன்றார். ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களை ஒருபோது ஆண்டவர் மறப்பதில்லை. நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீ கருப்பா வெளுப்பா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அவருக்கு அவர் எல்லாமே தெரியும். அதனால என்ன, ஆண்டவர் 100ல் 99 பேர் கெட்டவனாகிறேன், நான் மட்டும் நல்லவனா என்ன பண்ண போறேன், நானும் மாறிடுறேன்னா? நோ நோ நோ. ஒரு ஆஃபீஸில் 10 பேர் இருக்கிறான், 9 பேர் லஞ்சம் வாங்குறான், நானும் ஒருத்தன் வாங்காமல் இருந்தால் என்ன ஆண்டவர், நானும் வாங்கிடுறேன்? நோ நோ நோ.
என் தெருவில் 10 குடும்பம் இருக்குது ஆண்டவரே, 9 பேர் நான் விபச்சாரம் பண்ணுறேன், வேசித்தனம் பண்ணுறேன், கொலை பண்ணுறான், மொத்தம் சொத்தை அடிச்சு போடுறேன், நான் பண்ண என்ன? நோ, பண்ணவே கூடாது. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை பிரித்தெடுத்துக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் சோசன் என்ற வார்த்தை முக்கியம். அதாவது பிரித்தெடுத்தல், தெரிந்தெடுத்தல். ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த 10 பேருக்கு மத்தியில், கெட்டவங்களுக்கு மத்தியில் உன்னை என்ன எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ திருப்பி நம்ம அந்த மாதிரி செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? அதான் ஆண்டவர் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ ஆண்டவர் கோபப்பட்டாலும் நிறைய வருத்தப்பட்டாலும் நோவாவுக்கு கிருபை கிடைக்கிறதற்கு காரணம் அவன் நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்தான் இல்லையா? அதனால நாமும் நோவாவை போல உத்தமனாய் நீதிமானாய் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நோவா அடுத்து சொல்றார், நோவாவின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும், ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவாவிற்கு சேம், காம், எப்பேத்து என்னும் 3 புதல்வர் பிறந்தார்கள். பார்த்தீங்களா? நோவா கடவுளுடைய பார்வையில அவன் குற்றமற்றவனாக இருந்தான். இது ஆண்டவரே சொல்றார். நேர்மையானவனாய் இருந்தான், ஆண்டவரோடு நடந்தார். இந்த ஒரு வாழ்வு தான் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வாக பார்க்கப்படுது. அப்போ நம்ம எப்படி நடக்கிறோம்? நேர்மையாளராக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் செய்யாமல் வாழ்கிறோமா? குற்றமற்றவர்களா? மற்றவங்க அவெல்லாம் என்ன கிறிஸ்தவன், அவன் பயங்கர பாவம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்குறான், ஏழை விதவைகளை எல்லாம் பச்சிக்கிறான் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையல்ல. மற்றவங்க நம்மளை குற்றமும் சாட்டக்கூடாது, நேர்மையாளராக இருக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும். தினந்தோறும் ஆலயத்துக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், ஜபிக்கணும், முடிந்த உதவிகளை செய்யணும், கடவுளுக்கு பயந்து வாழணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது கடைசி காலமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அணு ஆயுத போர் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா அப்படியே எல்லாரும் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், அணு ஆயுதத்தை போட்டால் இந்த உலகமே இருக்காது. ஏற்கனவே இந்த உலகத்தில் போடப்பட்ட 2 அணு ஆயுதங்கள் பற்றி நமக்கு தெரியும். ஹிரோஷிமா, நாகசாக்கி, ஜப்பானில் இன்று வரையில் அங்கே பிறக்கிற குழந்தைகள், அங்கே முளைக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே ஊனமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆகவே கடைசி காலமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரழிவுகள் இல்லையா? சுனாமி, கொள்ளை நோய் எல்லாமே இருக்கிறது. அப்போது உலகத்திற்கு ஆண்டவர் வர தயாராகி விட்டார், நியாய தீர்ப்புக்கு தயாராகி விட்டார். இப்போ நம்ம தயாராகணுமா இல்லையா? அதனால் நோவாவை போல நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து நேர்மையோடு குற்றமற்றவர்களாய் வாழ அழைக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கட்டி இருந்தது, பூ உலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார், இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார், எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிட போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன். உனக்காக கோபார் மரத்தில் ஒரு பேழை செய், அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது, நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்குள் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தலம், நடுத்தலம், மேல்தலம் என 3 தலங்கள் அமை. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அளிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வர செய்வேன். மண்ணுலகில் வர செய்வேன். மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போகும். உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன். உன் புதல்வர், உன் மனைவி, உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல். உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள்ளே கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமா இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். உண்பதற்கான எல்லா வகை உணவு பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள். அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும். கடவுள் நமக்கு கட்டளையிட்டபடி நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பாவம் பெறுகிறதுனால ஆண்டவர் உலகத்தை அழிக்க திட்டமிட்டார்.
அது நிச்சயம், அது நடந்தது உண்மை. ஆகவே ஆண்டவர் அழிக்க மாட்டார், அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர் என்று மட்டும் நினைக்காதீங்க. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு 2 பக்கம் இருக்குது. கோபமான ஒரு இருதயமும் இருக்குது அவருக்கு, அதே நேரத்தில் இரக்கமுள்ள இருதயம் இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? சூஸ் பண்ணுறது நம்ம தான். அவருடைய கோபத்தையா, அவருடைய இரக்கத்தையா, அவருடைய அன்பையா, அவருடைய கோபத்தையா என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொண்டு மனம் திரும்பி வாழ கடவுளுகிறார். மனம் திரும்பி நோவாவை போல நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறோம், கரப்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஊழலை பற்றி இங்கே சொல்கிறார். முதல்ல அதுதான் கரப்ஷன் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாரு. 6ஆம் வசனம், 6th Genesis 6 verses 8. But Noah found favor in the eyes of the Lord. Noah found favor in the eyes of the Lord. Corruption and violence, the corruption of humanity, the earth filled. Genesis 6:5-11-13. The consequences of the sin and corruption in our lives and society. God's judgment, God's sorrow and grief over the corruption of humanity. Genesis 6:6-7. The flood as judgment. Genesis 6:13 and 17. Noah's faithfulness, Noah's favor with God. Noah found favor with God. Genesis 6:8-9. Noah's obedience to God's instructions. Genesis 6:22. The consequences of sin, faithful and obedience to God's will, God's sovereignty and judgment, highlighting in humanity history. Some references: Genesis 7-9, the story of the flood and its aftermath. Isaiah 54:9-10, a reference to the flood and God's promise to never again destroy the earth. Ezekiel 14:14 and 20, to Noah's righteousness and God's judgment. Matthew 24:37-38 says, Jesus refer the days of Noah, the coming of judgment. Luke 17:26-27, Jesus warning about the suddenness of the judgment using the flood as an example. 1 Peter 3:20, a reference to the flood and the salvation of Noah's family. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சூரியனுடைய நெருப்பு நம்மளால் தாங்க முடியல. கடவுளுடைய கோபம் எப்படி இருக்கு யோசித்து பாரு. சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கியவர் பயங்கர கோபமாக, உக்கிர கோபமாக இருக்கிறார். நீங்களும் நானும் மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையிலிருந்து நம்மளை எடுத்துட்டு நம்மளை அழித்து விடுவார். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் கிருபையும் உருக்கமும் உள்ள தேவன்தான். அதே நேரத்தில் தவறை, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். ஆகவே மனம் திரும்புவோம், புது வாழ்வு பெறுவோம். இந்த சுவிசேஷத்தினாலே இயேசு ஆண்டவர் எனக்காய் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி வந்து மரித்தாரே இல்லை, நமக்காக கல்வாரி சிலுவையில் 2 கரங்களை விரித்து, மகனே மகளே நான் உனக்காக அடிக்கப்பட்டேன் என்று சொன்னாரே, அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி வாழ கர்த்தர் தூய ஆவினாலே நம்ம இந்த நாளில் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமத்தில் இல்லாமல் ஆண்டவரை மனம் திரும்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். ஏனென்றால் நீ உக்கிர கோபத்தோடு இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நீ இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அதே நேரத்தில் ஆண்டவர் கோபம் உள்ளவர். ஆகவே உம்முடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நாங்கள் உம்முடைய அன்பை பெற்று வாழ கிருபை தார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்வதற்கு இந்த இடத்தை கொடுத்து ஆண்டவர் உதவி செய்கிறோம். அன்பர் சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் வழி பயணத்தில் எங்களோடு வருகிற சாக்க சாரியம் டீச்சரையும் ஆண்டவர் ஆசீர்வத்து வழி நடத்துங்க. அடியனையும் கூட மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற பாவன பள்ளியும் இன்னொரு வடகரை மேல் சானபு திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. ராஜா வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவர் நேரத்தில் பலவீனமாய் சுகரமாக இருக்கிற ஆயர்கள் திருச்சபையின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மெதஸ்தா மருத்துவமனை, ஆண்டவரையுடைய கண்கடை இரல் கொள்ளிக்காக ஜபிக்கிறோம். அதே போல் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய தேசத்திற்காக ராஜசேகர ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் அமைச்சரவைக்காக, இப்படி தமிழ்நாட்டின் முதல்வர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் முதல்வருக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறார், கண் நோக்கி பாருங்க. அப்படி நல்லாட்சியை தொடர அவருக்கு நல்ல சுகத்தை தார். தொடர்ந்து ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல் அமாஸ் போரெல்லாம் மாறட்டும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்துள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய இல்லங்களில் உள்ளங்களிலே
அமைதி சமாதானத்தை தார். இந்த நாளை பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருடைய அன்பு சகோதரி ஆண்டவரே கண்கடையா மேல்நிலை பள்ளியிலே ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற ஸ்போர்ட்ஸ் டீச்சராக பணியாற்றுகிற ஹரிஷ் அவருடைய அன்பு மனைவி திருமதி சந்தியா ஹரிஷ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருஷ்ணா மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவரே தன்னுடைய கணவர் ஹரிஷையும் 3 பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. மிகுந்த கடினப்பாடோடு கண்கடையா மேலில் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் வேலை அப்ரூவல் ஆகவில்லை. ஆண்டவர் அதிகமான பணம் செலவு செய்திருக்கிறார். அதற்கு ஏற்றவாறு இப்பொழுது இருக்கிற நிர்வாகத்தில் ஆண்டவரே அவருடைய அவர் மேலே இறக்க வைத்து இந்த பணி நிரந்தரத்தை ஆண்டவரை செய்ய கர்த்தர் நீர் கிருபை தார். அன்பு சகோதரிக்கு இன்று போல என்று மகிழ்ச்சி சமாதானத்தை ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துகிற ராஜா. ஆண்டவரே அதே போல இன்னைக்கு திருமண நாட்களையும் பிறந்த நாட்களை காணுகின்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த நாளின் ஆண்டவரே பணிகள் ஆண்டவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடையினை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இடையின் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தின் நீர் ஆசீர்வதியும். பாப்பனப்பள்ளி திருச்சபையுடைய கட்டுமான பணிக்காக என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இறை ஆசிரியர்கள் எங்களோடு கொடுத்த இங்கே இருக்கட்டும். நாங்கள் மனம் திரும்பி உமக்குள்ளாய் பிழைக்க கிருபை தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம்மளையோடு கொண்டு தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.